ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு தாய் சமயம் காத்த தமிழ் சான்றோர்களில் 4வதாக வரக்கூடிய மாணிக்கவாசகர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி சொன்ன அந்த 3 பேர், அதாவது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், இவா 3 பேரும் பாடியது தேவாரம். இவர் பாடியது என்னன்னாக்கா திருவாசகம். அதாவது திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அத்தகைய திருவாசகத்தை பாடியவர் மாணிக்கவாசகர் தான். இவர் திருவாதவூரில் இருக்கக்கூடிய இந்த சம்பு பாதாச்சாரியார் என்பவருக்கும் சிவஞான பதிரியார் என்பவருக்கும் புதல்வராய் இவர் அவதரிக்கிறார். இவருடைய இளமை காலத்தில் நல்ல கல்வி கேள்விகளை ஒரு சிறந்து விளங்கினதுனால இவர் அரிமர்தன பாண்டியர் அப்படிங்கிறவர் இவர் பேர் திருவாத ஊரார் அப்படின்னு கூட இவர் அழைப்பார். இந்த திருவாத ஊராரை அவர் முதலமைச்சராக ஆக்கி கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் அவர் நல்ல சிறப்பாக அங்கே பணியாற்றிய காரணத்தினாலுக்கு அவருக்கு திரண்ணவன் பிரம்மராயன் அப்படிங்கிற பட்டத்தையும் அந்த அரிமர்தன பாண்டியன் அவருக்கு கொடுக்குறார். இவருடைய மறு பெயர்கள்லாம் என்னென்னனாக்கா, இவர் அருள்வாசகர், மாணிக்கவாசகர், திருவாத ஊரார், மணிமொழியார், தென்னவர் பிரம்மராயன் அப்படிங்கிற இவருக்கெல்லாம் பட்ட பெயர்லாம் அவருக்கு நிறையா உண்டு. இவர் சரியான அதாவது சிவன் மேலே அவ்வளோ பக்தி கொண்டவர். அதாவது அதனால்தான் இவருடைய திருவாசகம் தமிழில் சிறந்த இலக்கியங்களில் ஒன்றாக வைத்து பார்க்கப்படுகிறது. அது மாத்திரமில்லாது இவர் சிவன் மேலே அதிதீய பக்தி கொண்டார். அப்படிங்கிறது என்னன்னாக்கா, சிறைப்பெறார் நீ போல சிந்தைவாய் பாயும் திருப்பெருந்துறை சிவனே அப்படின்னு பாடுறாரு. இன்னொரு பாட்டில் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னு சொல்லி பாடுறாரு. இதுலேருந்து இவருக்கு சிவன் மேலே ஒரு அதிதீய பற்று இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருகிறது. சிவபெருமானுக்கும் மாணிக்கவாசகர் மீது அதிதீய பற்று இருந்தது அப்படிங்கிறது நமக்கு இந்த நரிதரை பரியாக்கின கதை, அப்புறம் வைகை ஆற்றில் வெள்ளம் இந்த பந்திங்கிற அந்த கிழவிக்கு பதிலாக தானே இளைஞனாக மண் சுமந்து பிறம்படிப்பட்டது, அப்புறம் வாதவூரார் சொல்ல சொல்ல இந்த கோவை பிரபந்தத்தை எழுதினது, இதெல்லாம் சிவனுக்கு மாணிக்கவாசகர் மேலே எவ்வளோ ஒரு பற்று இருந்தது அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. இந்த நரிதனை பரியாக்கின கதை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த மாதிரி சோழ நாட்டில் நல்ல குதிரைகள்லாம் நிறையா இருக்குதுன்னு கேள்விப்பட்ட மன்னன் என்ன பண்ணுறான், தன்னுடைய அமைச்சராக இருந்த மாணிக்கவாசகர்கிட்ட பொண்ணை கொடுத்து போய் குதிரையை வாங்கிட்டு சொல்லி அனுப்புகிறாரு. இவர் அந்த மாதிரி வரப்போ திருத்துறைப்பூண்டிங்கிற இடத்துக்கு வந்தோடனே அங்கே ஒரு குருந்த மர நிழலில் குரு வடிவாக சிவபெருமான் உட்காண்டிருக்கார். அவரை பார்த்துட்டு உடனே மாணிக்கவாசகர் அவருக்கு வணங்கிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு, உங்கள் கையில் இருக்கிறது என்னன்னு கேட்ட உடனே அவர் சிவஞான போதம் அப்படின்னு சொல்கிறாரு. சிவஞான போதம்னா என்ன அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு விளக்கத்தை கொடுத்துட்டு அவருக்கு ஒரு திருவடி தீட்சையும் கொடுத்துட்றாரு சிவபெருமான். அந்த மாதிரி தீட்சை கொடுத்த உடனே இவர் என்ன பண்ணிடுறாரு, தன்னுடைய மந்திரி கோலத்தில் அடிச்சுட்டு கோவணம் கொண்டு கை கட்டி வாய்ப்பற்றி சிவன் கீழே அவர் இருந்துடுறாரு. அப்போ இவர் குதிரை வாங்கின போன மனுஷன் இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு மன்னர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஓலை அனுப்புகிறாரு. இந்த மாதிரி குதிரை வாங்க போன குதிரையினுடைய நிலைகள் என்ன அப்படின்னு சொல்லி அனுப்புகிறப்போ அதை படிச்சுட்டு அவர் என்ன பண்ணிடுறாருனாக்கா, அந்த குருமூர்த்தியாக வந்திருக்கு சிவபெருமானுக்கிட்டே அந்த ஓலையை காமிக்கிறப்போ சிவபெருமான் அதை படிச்சுட்டு அந்த ஓலையை கொண்டு வந்த ஒற்றர்கள்ட்ட என்ன சொல்கிறாருனாக்கா, ஆவணி மூலத்தண்டு குதிரைகள் வரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. ஆவணி மூலம் ஆனால் குதிரைகள் வர மாதிரியே தெரியல அப்படின்ன உடனே அந்த மாணிக்கவாசகர் அவருக்கு நல்ல தண்டனை கொடுப்பேன்னு சொல்லி சொல்கிறப்போ, அப்புறம் மாணிக்கவாசகரும் சிவபெருமான்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி ஆவணி மூலம் வந்துருத்தே என்னென்ன உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சிவ கணங்களெல்லாம் குதிரை வீரர்களாகவும் நரிகளை எல்லாம் குதிரையாகவும் மாற்றி மதுரைக்கு அனுப்பி வைக்கிறாரு. தாமே அதற்கு தலைமை ஏற்று நடத்தி வராரு. தானே தலைமை ஏற்றி நடத்தி கொண்டு வந்ததுனால தான் இவருக்கு பரிமேலழகர் அப்படிங்கிற பேர் இவருக்கு உண்டானது. இந்த குதிரைகள் எல்லாம் அணிவகுத்து அரசனிடம் போய் முன்னாடி எல்லாம் நிற்கிறது. அந்த குதிரையினுடைய சிறப்பெல்லாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் அரசனிடம் ஒப்படைச்சிட்டு சிவபெருமான் போயிடுறாரு. அப்போ மாணிக்கவாசகர் மேலே இருந்த கோபமெல்லாம் அவனுக்கு குறைஞ்சி போடுறது அந்த மன்னனுக்கு. அப்புறம் என்னாருது, அன்று இரவே அந்த குதிரை, அதாவது நிறைய தானே குதிரையாக மாற்றிருக்காரு, அந்த குதிரையெல்லாம் என்னாருது திரும்பியும் நிறையா மாறி அதை கட்டி வைத்திருந்த கொட்டடியில் இருக்கக்கூடிய குதிரையிலெல்லாம் கழிச்சிட்டு எல்லாம் ஓடி போயிடுது. இது மறுநாள் விஷயம் தெரிஞ்சோன்னா மன்னனுக்கு கோபம் ஜாஸ்தியாகி திரும்பியும் மறுபடியும் மாணிக்கவாசகரை சிறைப்பிடித்திருந்து அவருக்கு
கடும் தண்டனையாக வந்து வைகை ஆற்று சுடுமணலில் வந்து அவர் நிற்க வைக்கிறார். இதை பார்த்து சிவபெருமான் உடனே என்ன பண்ணுறாருனாக்கா, உடனே வைகை ஆற்றில் வெள்ளம் வர வைக்கிறார். அந்த மாதிரி வெள்ளம் வர வைக்க உடனே மன்னர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, வீட்டுக்கு ஒருவர் வந்து வேலை செய்து அந்த வெள்ளத்தை வந்து தடுத்து நிறுத்தணும், அதுக்கு வேலைக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறப்போ, அந்த ஊரில் வந்து வந்தி அப்படிங்கிற ஒரு கிழவி இருந்தா. அவள் வந்து ரொம்ப வயசானவோ, அவளால் வேலை செய்ய முடியாது. அதனால் சிவபெருமானே என்ன பண்ணுறாரு, ஒரு இளைஞன் போல் வந்து அந்த வந்திக்கிட்ட வந்து உனக்கு பதிலாக நான் போய் வேலை செய்கிறேன், எனக்கு கூலியாக நீ வந்து செய்யக்கூடிய அந்த பிட்டை வந்து எனக்கு கூலியாக கொடுக்கணும்னு சொன்ன உடனே அந்த கிழவியும் ஒத்துக்கிறான். இவர் போய் வேலை பண்ணுறாரு. ஆனால் சிவபெருமான் போய் வேலை பண்ணுறப்போ அங்கே குறும்பு தானே அவர் பண்ணுவார். அவர் என்ன பண்ணுறாரு, வேலையை பண்ணாமல் அப்படி டபாய்க்கிறார். இதெல்லாம் பார்த்த மற்ற வேலையாட்கள்லாம் என்ன பண்ணுறாருனாக்கா, இந்த சிவனாக வந்த அந்த சிறுவனை கூட்டின்னு போய் மன்னர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒரு ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்கிறான்னு. உடனே மன்னர் என்ன பண்ணுறாரு, ஒரு பிரம்பெடுத்து அவர் முதுகில் ஓங்கி அடிக்கிறப்போ அந்த அடியானது உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகள் மீதும் வந்து விழருது. மாணிக்கவாசகருக்கும் அந்த அடி விழருது. அப்போ வந்து அசரீரியாக வந்து சிவன் வந்து சொல்கிறாரு, மன்னவா, வாத ஊரார் போட்டு தான் நான் வந்து இந்த திருவிளையாடல் நடத்துறதுக்கு வந்தேன், நீ அறியாது என் மீது வந்து கோபம் கொண்டு விட்டாய் வந்து, அதனால் நீ வந்து வாத ஊராரை மன்னித்து விட்டு நீ வந்து ஏற்றுக்கணும்னு சொல்கிறப்போ, மன்னனும் வந்து திரும்பி வாத ஊராரே தனக்கு மந்திரியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறப்போ, ஆனால் வாத ஊராருக்கு அது இஷ்டம் இல்லாமல் சிவத்தலங்களுக்கு சென்று நான் துதி பாடுறது தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவர் வந்து சிதம்பரத்துக்கு வந்துடுறார். மாணிக்கவாசகர் வந்து சிதம்பரத்தில் வந்தக்கூடிய அந்த நாளில் வந்து சிவபெருமானே வந்து மாணிக்கவாசகர்கிட்ட வந்து நீங்கள் பாடிய பாடல்களை எல்லாம் கூறும்படி கேட்டு அதை ஓலைச்சுவடியில் வந்து எழுதி கொண்டாராம். பின்னால் வந்து பாவை பாடிய வாயால் நடராஜ பெருமானை பாட்டுடை தலைவனாக கொண்டு கோவை பாடுக அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறப்போ, அதையும் வந்து அவர் வந்து அந்த ஓலையில் வந்து எழுதிக்கிறார். ஓலையின் நிறைவாக வந்து கடைசியில் என்ன எழுதுகிறார், கையெழுத்து போடணும்ல, அதில் வந்து மாணிக்கவாசகரின் சொல்படி அழகிய சிற்றம்பலம் உடையான் எழுதியது அப்படின்னு சொல்லிட்டு கைச்சாந்து இட்டுட்டு போகிறாவா. கைச்சாந்துனா இங்கே வந்து கையெழுத்து இட்டுட்டு அதை வந்து அந்த கனக சபையினுடைய அந்த பஞ்சாஷ்டர படியில் வைத்துட்டு தன்னை வந்து மறைத்து கொண்டுடுறாவா. அப்போது அந்த தில்லையில் வாழக்கூடிய அந்த அந்தணர்கள்லாம் வந்து இந்த ஓலைச்சுவடி கண்டு எடுத்து பிரித்து வியந்து போய் மாணிக்கவாசகரை வந்து இவற்றுக்கெல்லாம் பொருள் கூடும்படி வந்து கேட்குறப்போ, மாணிக்கவாசகர் நடராஜ பெருமான் முன்பு நின்று இவற்றுக்கு பொருள் எல்லாம் இந்த அம்பலத்தான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி சொல்லிவிட்டு அங்கே வந்து ஒரு சிவ ஜோதி வருதான், அந்த ஜோதியிலேயே வந்து இவர் வந்து ஐக்கியமாயிடுறார். இவ்வாறு இந்த ஞான நெறியை பின்பற்றி மாணிக்கவாசகர் 32 ஆள்கள் வாழ்ந்து ஆனி மாதத்தில் வரக்கூடிய அந்த மகா நட்சத்திரத்தில் வந்து தான் அவர் வந்து முக்தி அடைகிறாரு. இவர் முக்தி அடைந்த தலம் தான் வந்து சிதம்பரம். மீண்டும் அடுத்த நாயன்மார் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.